நமஸ்தே. ஸ்ரீ அம்மா பகவான் சரணம். டிசம்பர் 2017 முதல் இன்று வரை அனைத்து ஹோமங்கள் மற்றும் தரிசனங்களில் கலந்து கொள்ளும் வாய்ப்பை எங்களுக்கு வழங்கியதற்காக ஸ்ரீ அம்மா பகவானுக்கு நான் மிகவும் நன்றியுள்ளவளாக இருக்கிறேன். அவர்களால்தான் எங்களுக்கு எப்போதும் ஐஸ்வர்ய சைதன்யம் கிடைத்துள்ளது. ஆனால் ஆரம்பத்தில் நிலைமை இப்படி இருக்கவில்லை. என் கணவர் தொலைத்தொடர்புத் துறையில் பணிபுரிந்து வந்தார். ஆனால் ஆரோக்கிய பிரச்சினை காரணமாக அவர் வேலையை ராஜினாமா செய்ய வேண்டியிருந்தது. அவர் எப்போதும் நிதி நெருக்கடிகளுடனேயே வாழ்ந்து வந்தார். அதனால் பெரிய அளவில் சிந்திப்பதற்கோ அல்லது ஆடம்பரமாக வாழ்வதற்கோ எப்போதும் தயக்கம் காட்டினார். எங்களுக்குள் எப்போதும் ஒருவித பற்றாக்குறை உணர்வு இருந்து அது மிகுந்த துயரத்தை அளித்தது. எல்லாம் சரியாக இருந்த போதிலும் நாங்கள் நிதி ரீதியாக போராட வேண்டியிருந்தது. இது வாழ்க்கையின் மகிழ்ச்சியையும் ஆனந்தத்தையும் பறிப்பதாக தோன்றியது. பண பிரச்சினைகளால் ஏற்படும் மன உளைச்சல் எங்கள் வாழ்க்கையை ஆக்கிரமித்திருந்தது. பின்னர் 2017 ஸ்ரீ அம்மா பகவானின் அருளால் எங்களுக்கு சத்தியலோகம் செல்லும் வாய்ப்பு கிடைத்தது. பிளே ஸ்கூல் தொடங்குவதற்கு முன் என் கணவர் அங்கு வித்யா ஹோமம் செய்தார். அதன் பிறகு எங்கள் வாழ்க்கையில் பல அற்புதங்கள் நிகழத் தொடங்கின. கோவிட் காலத்தில் நாங்கள் பல கடினமான சூழல்களை சந்தித்தோம். ஆனால் பணத்தைப் பற்றி என் கணவர் பாதுகாப்பற்ற உணர்வை அடைய ஸ்ரீ அம்மா பகவான் ஒருபோதும் அனுமதிக்கவில்லை. குழந்தைகளின் பெற்றோர் பள்ளி கட்டணத்தை செலுத்த முடியாத சூழலிலும் அம்மா பகவான் எங்கள் டியூஷன் வகுப்புகளை சிறப்பாக வழிநடத்த உதவினார்கள். அந்த சமயங்களிலும் கூட அவர்களின் அருளால் எங்களால் ஹோமங்களை செய்ய முடிந்தது. என் கணவர் எப்போதும் சொல்வார், இது என்னுடைய பள்ளி அல்ல, இது ஸ்ரீ அம்மா பகவானின் பள்ளி. ஸ்ரீ அம்மா பகவானே இந்த பள்ளியின் உரிமையாளரும் முதல்வரும் ஆவார். நான் அவர்களின் அறிவுறுத்தல்களை மட்டுமே பின்பற்றுகிறேன். ஒவ்வொரு அற்புதமான ஆண்டும் கடந்து செல்லச் செல்ல எங்கள் பள்ளியின் பெயரும் புகழும் பல இடங்களிலும் பரவி வருகிறது. ஸ்ரீ அம்மா பகவான் எங்களுக்காக இதை சாத்தியமாக்கியுள்ளனர். எங்கள் ஜீவன் முக்தி பயணம் தொடர்கிறது. மேலும் வரும் ஆண்டுகளிலும் அது தொடரும். எங்களுக்கு ஐஸ்வர்ய சைதன்யம் அளித்து உங்கள் தெய்வீக அற்புதங்களை காணச் செய்ததற்காக உங்களை மிகவும் நேசிக்கிறோம் ஸ்ரீ அம்மா பகவான். அன்பும் நன்றியும் கலந்த வணக்கங்கள். நாங்கள் என்றென்றும் உங்களுடையவர்கள். உங்கள் தெய்வீக கமல திருவடிகளில் எங்களை வைத்திருப்பதற்கு கோடான கோடி நன்றிகள். இந்திரா சர்க்கார், சிலிகுரி, மேற்கு வங்கம்.